இந்த காட்சியை நான் பார்க்கும் பொழுது என் மனதில் மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாயிற்று. ஏன் தெரியுமா? இது ஏதோ நான் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக எந்த ஒரு இணையதளத்திலிருந்து நான் டவுன்லோட் பண்ணல. மாறாக எங்க வீட்டோட ஆப்போசிட்ல ஒரு காந்தி மனையில ஒரு செடி உண்டாயிற்று. அதன் மேலே இந்த கோவக்காயோட கொடி படர்ந்து விரிந்து அநேக கனிகளை கொடுத்திருந்தது. அந்த பழத்தை பார்க்கும்போது அந்த இரவு காட்சியில அந்த லைட் வெளிச்சத்துல பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமும் ஆச்சரியமும் தேவனுடைய வார்த்தையும் எனக்கு நினைவுல வந்தது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டிருக்கிறார். அவைகள் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மழைக்கு என்னத்தை உண்போம், எப்படி கடந்து போவோம், பிழைப்பொன்றும் இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நீங்கள், கர்த்தரின் யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த காணொளியில் பார்ப்பது போல் ஆகாயத்து பட்சிகளை ஆண்டவர் எப்படி போஷித்தாரோ அதே போல உங்களையும் போஷிப்பது அதிக நிச்சயமே. இருக்கிறவரை லைக் பண்ணுங்க, வந்தவரை ஷேர் பண்ணுங்க, வரப்போகிறவரும் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்தவித எதிர் கமெண்ட் வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் பதிலளிக்க போறது நாமல்ல, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென்.